கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். உம்முடைய வசனத்தை நான் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லுவேன். என் நான் விவரித்து சொல்லும். நான் உடைய வசனங்களை கடைபிடிப்பேன். அதன் மேலே நான் ஆவலாயிருப்பேன். அது என் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உடைய வசனத்தை கொண்டு உம்மை நான் துதிப்பேன். அந்த வசனம் என்னை வழி நடத்தும். ஒருவேளை நான் வழி தப்பி போனாலும் அந்த வசனம் என்னை திருப்பி கொண்டு வரும். நான் வசனத்தை மறவாமல் இருக்கும்படி என் இருதயத்தில் வைத்து வைப்பேன். உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாய் காணப்படுவேன். நான் விலகி போனாலும் தேவனே, நான் யாரிடத்தில் போவேன்? உம்மையே நான் தேடுவேன். உம்மையே நான் பற்றி கொள்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது டவ் அல்லது டவ். இந்த டவ் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இது ஒரு சிலுவைக்கு ஒப்பனையானது. முதலாவது எழுத்து ஆலஃப், கடைசி எழுத்து டவ். இந்த டவுன்னு சொல்லாமல் தவ். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இதுதான் கடைசி வார்த்தை. இதனுடைய அந்த அடையாளம் பார்க்கும்போது எப்படி இருந்தால் ஒரு சிலுவையை போலத்துறது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி நம்ம சிலுவை என்ற அடையாளத்தோடு நம்மோடு கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆரம்பத்தில் நோவா காலத்தில் உடன்படிக்கை அடையாளமாக அது வானவில். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் தந்தது ஸ்தோத்திரம் விருத்த சேதனம். மோசையோடு பண்ண உடன்படிக்கைக்கு அடையாளமாக தேவன் நமக்கு தந்தது 10 கட்டளைகளையும் ஸ்தோத்திரம். அந்த 10 கட்டளைகள் வைக்கப்பட்டதும், ஆணுடைய அந்த மகிமையான மன்னா வைக்கப்பட்டதும், தேவனுடைய அங்கீகாரத்தை குறிக்கிறதான துளித்த கோல் வைக்கப்பட்டதுமான உடன்படிக்கை பெட்டி அடையாளமாக இருக்குது. 3. 4வது தாவீது ராஜாவோடு பண்ண உடன்படிக்கைக்கு அடையாளம் சிங்காசனம். 5வது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பண்ண அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது சிலுவை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்மோடு கூட ஆண்டவர் இயேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்ததுக்கு அடையாளமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அடையாளம் அக்கினி, பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற அக்கினி. நாம் ஆண்டவர் கூட பண்ணுகிற உடன்படிக்கைக்கு அடையாளம் ஞானஸ்நானம். மறந்துடாதீங்க, என்னதெல்லாம் நோவாவோடு வானவில்லு, மோசையோடு ஆபிரகாமோடு விருத்த சேதனம், மோசையோடு உடன்படிக்கை பெட்டி, தாவீதோடு சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு அங்கே அது யாரை அது சிலுவை, அது சிலுவையும் இரத்தமும். ஸ்தோத்திரம். நமக்கு நாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணதுக்கு அடையாளம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஞானஸ்நானம். அடுத்து 7வது நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் பரிசுத்தாவினால் நம்ம முத்திரை பெற்றிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் புறாவையும் சொல்லலாம், அக்கினியும் சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சரி, இது ஒரு அடையாளம். இப்போ சொல்கிறாரு ஆண்டவரே, கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சன்னதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தள்ளும். ஜெபம். வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஸ்தோத்திரம். அப்போ கூப்பிடுதல் வருவதாக,
வசனத்தின்படி உணர்வு விண்ணப்பம் வருவதாக வார்த்தையின்படி விடுவித்தரலும் பிரமாணங்களை போதிக்கும் போது என் உதடுகள் உம்மை பிரஸ்தாபப்படுத்தும். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், என் நாவும் உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். அப்போ ஆண்டவர் வசன வார்த்தையினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாங்க 3 காரியம் சொல்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தையினால் நம்மோடு கூட அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா, ஜலம் தண்ணீரினால் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா, ஆவியினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜலம்ங்கிறது வார்த்தை. அப்போ ரத்தம் முதல்ல ரத்தம், வார்த்தை, ஆவியானவர். சொல்லி பாருங்கள். இரத்தத்தினால் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், வார்த்தையினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நினைவுக்கு உருவமாக நம்முடைய கட்டளைகள், நாம் உடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் நம்முடைய கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. அப்போ வசனத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. வசனத்தை கைக்கொள்வதற்கும் நாம் தேவன் மேலே வச்சிருக்க விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, அதுக்கு அது தொடர்பு இருக்குது. நாம் வேத வசனத்தின்படி நடப்பதற்கும் அவருடைய பிரசன்னத்துக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம வேதத்தின் மேலே ஆவலாக இருக்கணுமா, அந்த வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா. அப்போ நாம் உயிரோடு வாழ்வதே எதற்குன்னு கேட்டால் துதிப்பதற்காகத்தான். உங்கள் நியாயத்தீர்ப்பு எனக்கு உதவியாக இருக்கணும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய நேரம் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அநேக நேரம் நம்ம வழி விலகி போய்விடுகிறோம். அப்படி வழி விலகி போகிற போதும் நம்ம எதை எதிர்பார்க்குறோன்னா, அதை நான் உம்மிடத்திலேயே திரும்பி வர விரும்புகிறேன். சில நேரங்களில் எவ்வளோ பெரிய கவனமாக இருக்கிறவர்கள் கூட நம்ம வழி விலகி விடுகிறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நிற்கிறேன் என்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நிறைய விழுந்து போனவங்களை பார்க்கும்போது நம்ம ரொம்ப வாய் பேசுவோம். அவன் விழுந்து போயிட்டான்னு நிறைய வாய் பேசுவோம். ஆனால் நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற நாமளும் விழுந்து போகாமல் இருப்பதற்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஆமாம், அடியனை தேடுவீராக, உங்களுடைய கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாளும் நீ செய்தவைகளை நான் மறக்க மாட்டேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமை எப்போதும் உண்டாவதாக. நான் வேத வசனத்தை நான் நேசிப்பேன். இதுதான் இந்த கடைசி வசனத்தில் நம்ம சொல்லும்போது கடைசி வார்த்தை என்னென்னா, அந்த 76 கடைசியாக சொல்லும்போது 172 சொல்லி முடிக்கிறேன். கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், உடைய வசனத்தை நான் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லுவேன். என் நான் விவரித்து சொல்லும். நான் உடைய வசனங்களை அவன் கடைபிடிப்பேன். அதன் மேலே நான் ஆவலாயிருப்பேன். அது என் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உடைய வசனத்தை கொண்டு உம்மை நான் துதிப்பேன். அந்த வசனம் என்னை வழி நடத்தும். ஒருவேளை நான் வழி தப்பி போனாலும் அந்த வசனம் என்னை திருப்பி கொண்டு வரும். நான் வசனத்தை மறவாமல் இருக்கும்படி என் இருதயத்தில் வைப்பேன். உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாய் காணப்படுவேன். நான் விலகி போனாலும் தேவனே, நான் யாரிடத்தில் போவேன்? உம்மையே நான் தேடுவேன். உம்மையே நான் பற்றி கொள்வேன். என்னை தயவாக என்னை திருப்பி கொண்டு வாரும். உடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 22வது பாகத்தை இதில் நம்ம கடைசி பாகமாக நம்ம இதில் பார்க்குறோம். இந்த 22வது பாகத்தில் அவர் கடைசியாக சொல்லுகிறார், என் நாவு உமது வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்கிறார். இந்த நாளில் ஆமென், கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்வோம், என்னத்தெல்லாமும் பேசுகிறோம். அவருடைய வசனத்தை விவரித்து சொல்லத்தக்கதான கிருபை நமக்கு தந்தருள்வாராக. வேத வசனத்தை நாம் என்ன தியானிக்கவும், அதன்படி செய்யவும், அதற்கு பயப்படவும், நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் நம்மை பயிற்றுவிப்பாராக. கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த நாளிலும் உடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும், உடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, உடைய கரம் எனக்கு துணையாக இருப்பதாக இயேசப்பா. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்கட்டும் அப்பா. அப்பா, உம்முடைய நியாய தீர்ப்புகள் ஆமேன் அப்பா எனக்கு உதவியாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போன எங்களை அப்பா உம்முடைய ஆமேன் அப்பா அடியராகி எங்களை நீ தேடுவீராக. ஆமேன், உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கர்த்தாவே அப்பா வாஞ்சியோடு ஆவலோடு இருக்கிறோம். தேவனை மறுபடியுமா எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய வழியிலே நடக்க கிருபை தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.